அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 சேட் பகுதி கணிதம் பாடப்பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு 20 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 மேட் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் வினாக்களுக்கான விடை விளக்கங்கள் நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டோம். பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 91. 2 பெருக்கல் -3 பெருக்கல் 1 மதிப்பானது எண் கோட்டில் m முழுவிற்கு இடப்பக்கம் அமையும். முதல்ல இதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். 2 பெருக்கல் -3 -6ன்னு கிடைக்கும். -6 பெருக்கல் 1 சமம் -6 தான். -6 ஆனது எண் கோட்டில், இப்போ முதல்ல எண் கோடு வரைஞ்சிக்கலாம். 1 0 -1 இடது பக்கத்தில் -2 -3 -4 -5 -6 -7 இப்படி எண் கோடு போயிட்டே இருக்கும். இந்த மதிப்பு -6 தான். -6 ஆனது m முழுவிற்கு இடப்பக்கம் அமையும். இது வலது பக்கம், இதுதான் இடது பக்கம். இப்போ -5ஓட இடது பக்கமாக -6 இருக்குது. ஆகவே -5 என்ற முழுவிற்கு இடப்பக்கமாக இந்த மதிப்பு அமையும். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 92. 7.1/10 ஆனது கீழ்கண்ட எந்த எண்களுக்கு இடையே அமையும்? ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தசம எண்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னத்தையும் நம்ம தசம எண்ணாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.1/10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10ஆல் வகுக்கும்போது தசம புள்ளியானது இடது பக்கம் மீண்டும் ஒரு இடமதிப்பு போகும். ஸோ ஆன்சர் 0.71 அப்படின்னு வரும். இந்த தசம எண் எந்த 2 தசம எண்களுக்கு இடையில் அமையும்? 0.70 0.72 இதுக்கு இடையில தான் 0.71 அமையும். இப்போ 0.70 பாருங்கள், தசம புள்ளிக்கு வலது புறமாக 0 போயிடுச்சுன்னா அதை நம்ம போட்டுக்க தேவையில்லை. ஸோ 0.7 மற்றும் 0.72க்கு இடையில் அமையும். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 93. 3/7 ஹோல் பவர் 17 டிவைடட் பை 7/3 ஹோல் பவர் -12 ஈக்குவல் டு 3/7 ஹோல் பவர் எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? பாருங்கள், இதனுடைய அடிமானமும் வித்தியாசமாக இருக்குது. சேமாக வர்ற மாதிரி மாற்றிக்கலாம். 3/7 ஹோல் பவர் 17 வகுத்தல், இந்த பின்னத்தை தலைகீழாக எழுதி அடுக்க ப்ளஸ் பண்ணிக்க முடியும். 3/7 ஹோல் பவர் 12 இதை தலைகீழாக போடும்போது அடுக்கு மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a பவர் -m ஈக்குவல் டு 1/a பவர் m. தலைகீழ மாற்றும்போது அடுக்கு ப்ளஸ் ஆகிடும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? அடுக்குகளின் வகுத்தல் விதி a பவர் m வகுத்தல் a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்குகளை கழிக்கணும். ஸோ 3/7 ஹோல் பவர் 17 - 12 தட் இஸ் 3/7 பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 3/7 பவர் எக்ஸுக்கு சமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்குகளையும் சமப்படுத்திக்கலாம். ஸோ எக்ஸின் மதிப்பு 5. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 94. கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறு? 4 ஆப்ஷனில் 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று, முழு வர்க்கமானது 2, 3, 7, 8 ஆகிய எண்களில் நிறைவு பெறாது. வர்க்க எண்கள் ஒரு 10 வரையில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 1இன் வர்க்கம் 1 தான், 2இன் வர்க்கம் 4, 3இன் வர்க்கம் 9, 16, 25, 36, 49, 64, 81, 100. இதனுடைய 1ஆம் இலக்கத்தை பாருங்கள். 1 4 9 6 5 6 9 4 1 0. இவங்க சொன்னது போல தான் 2 3 7 8ல் பாருங்கள் நம்பர்ஸே இருக்காது. ஸோ முதல் கூற்று சரி, கணக்கில் தவறான கூற்று தான் கேட்குறாங்க. 2வது கூற்றுக்கு போயிடலாம். முழு வர்க்கமானது ஒருபோதும் குறையெண்ணாக இருக்காது. ஏன்னா -2 ஹோல் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா -2 × -2 +4. வர்க்கம் அப்படின்னாலே ஒரு எண்ணை 2 முறை பெருக்கணும்.
ஒரு எண்ணை அதே எண்ணால் 2 முறை பெருக்கணும். ஸோ பெருக்கும்போது நமக்கு ப்ளஸில் தான் கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். குறை எண்ணாக இருக்காது அப்படின்னு சொல்கிறதும் சரிதான். 3வது கூற்று, முழு வர்க்கத்தின் இறுதியில் இருக்கும் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்கும். இதுவும் சரிதான். ஏன்னா 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100, 100 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000. 2 முறை பெருக்கும்போது இரட்டைப்படை எண்ணிக்கையில் தான் பூஜ்ஜியங்கள் அமையும். ஸோ இது சரி. 4வது கூற்று, ஒரு முழுவின் வர்க்கம் எப்போதும் இரட்டை எண்ணாக இருக்கும். இது தவறு. பார்த்தீங்கன்னா வர்க்கம் 5 வர்க்கம் 25, 7 வர்க்கம் 49, 9 வர்க்கம் 81. ஸோ இதெல்லாம் ஒற்றை எண்கள் தானே. இப்போ இரட்டை எண்ணாக இருக்கும்னு சொல்கிற கூற்று தவறு. தவறான கூற்று ஆப்ஷன் 4. கேள்வி எண் 95, ஒரு சாய் சதுர வடிவ தாளானது அதன் மையத்தின் வழியாக 4 சிறிய சாய் சதுரங்களாக வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட ஒரு சிறிய சாய் சதுரத்தை பொறுத்தவரை கீழ்கண்ட எக்கூற்று தவறானது. படமாகவே கொடுத்துட்டாங்க. ஒரு சாய் சதுரத்தை 4 சமப்பகுதிகளாக, அதுவும் அதனுடைய மையத்தை பொறுத்து பிரிச்சிட்டாங்க. முதல் கூற்று, பரப்பளவானது 4 1 பங்காக குறையும். இது சரி. மூளை விட்டமானது 4 1 பங்காக குறையும். இது தவறு. ஏன்னா மூளை விட்டம் 2 1 பகுதியாக குறைஞ்சிரும். சுற்றளவானது 2 1 பங்காக குறையும். இதுவும் சரி. ஏன்னா பக்க அளவு 4 பக்க அளவுகளின் கூடுதல் தான் சுற்றளவு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சுற்றளவு 2 1 பங்காக இருக்கும். சுற்றளவு 50 சென்டிமீட்டர்னா 25 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 4வது கூற்று, உயரமானது 2 1 பங்காக குறையும். உயரம் அப்படின்னா அடிப்பக்கத்திலிருந்து வரையப்படுகின்ற செங்குத்து கோடு, அதுவும் 2 1 பங்காக தான் குறையும். இதுவும் சரி. தவறான கூற்று ஆப்ஷன் 2. கேள்வி எண் 96, 14 சென்டிமீட்டர் மூலைவிட்ட அளவுடைய ஒரு சதுரத்தின் 4 முனைகளையும் தொட்டு செல்லுமாறு ஒரு வட்டம் வரையப்படுகின்றது. 98 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுடைய அச்சதுரம் நீக்கப்பட்டால் வட்டத்தில் மீதமுள்ள பகுதியின் பரப்பளவு என்ன? இந்த சதுரத்தின் மூலை விட்டம் 14 சென்டிமீட்டர்னால் இந்த வட்டத்தின் விட்டமும் 14 சென்டிமீட்டர் தான். சதுரத்தின் பரப்பளவு 98 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த சதுரத்தின் பரப்பளவை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிற இந்த பகுதியின் பரப்பளவு கிடைச்சிடும். வட்டத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர்னா ஆரம் 7 சென்டிமீட்டர். இந்த வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடணும். பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். பை 22/7, ஆரம் ஆர் 7 சென்டிமீட்டர். 7 × 7 கேன்சல் ஆகிடும். 22 × 7 = 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் சதுரத்தின் பரப்பளவு 98ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 154 98 போயிடுச்சுன்னா 56. இப்போ 56 சதுர சென்டிமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 97, ஒரு முப்பரிமாண உருவத்தின் முகங்கள் மற்றும் முனைகளின் கூடுதல் 18 எனில் அவ்வுருவத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை என்ன? நமக்கு ஆய்லர் ஃபார்முலா தெரியும். விளிம்புகளின் எண்ணிக்கை சமம் முகங்கள் மற்றும் முனைகளின் கூடுதல். முனைகள்னாவும் உச்சிகள்னால் 2 ஒன்று தான். இவற்றின் 2இன் கூடுதலை விட 2 குறைவாக இருக்கும். முகங்கள் மற்றும் உச்சிகளின் கூடுதல் 18ன்னு சொல்லிட்டாங்க. 18ல் 2 போயிடுச்சுன்னா 16. ஆகவே அந்த முப்பரிமாண உருவத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை 16. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 98, 3x + 1 என்ற இயற்கணித கோவையின் முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு முழு எண்ணின் முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடுனா 2ன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இயற்கணித கோவையின் முன்னி மற்றும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இயற்கணித கோவையின் முன்னி அப்படின்னா 1 மைனஸ் பண்ணணும். 3x + 1 - 1. இப்போ இது கேன்சல் ஆகிடும். முன்னி 3x. இந்த இயற்கணித கோவையின் தொடரின்னா 1 ஆட் பண்ணணும். 3x + 1 அப்படிங்கிற கோவை கூட 1 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3x + 2. இவற்றின் வேறுபாடு பார்த்துடலாம். வேறுபாடு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சிக்கலாம். தொடரி தான் பெரிய எண் 3x + 2. முன்னி சிறிய எண் -3x. -3xக்கும் +3xக்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் உள்ளது +2 மட்டுமே. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 99, 432 n இன் 1ஆம் இலக்கம் 4 எனில் 432 n + 1 இன் 1ஆம் இலக்கம் என்ன? அடிமானம் 432, 1ஆம் இலக்கம் 2ன்னு வந்திருக்கு. அப்படின்னா இது வகை 3. அடிமானத்தின் 1ஆம் இலக்கம் 2ஆக வரும்போது அடுக்கை 4ஆல் வகுக்கணும். வகுக்கும்போது மீதியை பொறுத்து 1ஆம் இலக்கங்கள் அமையும். பாருங்கள், 2 பவர் 1,
ஈக்குவல் டு 2. 2 ஸ்கொயர் 4, 2 க்யூப் 8, 2 பவர் 4 16. இப்போ நமக்கு 1ஆம் இலக்கம் 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 4ஆல் வகுக்கும்போது மீதி 2 அப்படின்னு வந்திருக்கும். அப்படி வந்தால் தான் 1ஆம் இலக்கம் 4ன்னு சொல்ல முடியும். n+1 இந்த அடுக்கு என்ன இருக்கோ அது கூட 1 கூட்டும்போது மீதி கூடனும் 1 கூட்டியிருக்கணும். இப்போ மீதி 3ஆக வரும்போது அந்த விரிவாக்கத்தின் 1ஆம் இலக்கம் 8ஆகத்தான் அமையும். 8 சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 100. a² - b² = 2. a - b = 8 எனில் a + b என்ன? இயற்கணித முற்றொருமை தான், நமக்கு நல்லாவே தெரியும். a + b × a - b = a² - b². a + b என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். a - b 8ன்னு சொல்லிட்டாங்க. × 8 = a² - b² 2. இப்போ எக்ஸோட மதிப்பு வேணும்னா பெருக்கல் இருக்கிற 8 அந்த பக்கம் அனுப்பிடலாம். x = 2/8. ஸோ 1/4. 100க்கு சரியான விடை 1/4 ஆப்ஷன் 1. கேள்வி எண் 101. எவ்வளவு தனிவட்டி வீதத்தில், அதாவது ஆர் கண்டுபிடிக்கணும். ரூபாய் 5 x² y² z என்ற தொகையானது 2 ஆண்டுகளில் தனிவட்டியாக ரூபாய் x³ y⁴ z² என்ற தொகையை தரும். தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவட்டியாக இவ்வளோ தருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தொகையை எடுத்து போட்டுக்கலாம். இயற்கணித கோவையாக கொடுத்துருக்காங்க. x³ y⁴ z² = என்ற தொகை. இதுதான் அசல். அசல் எவ்வளோ? 5 x² y² z × n. என்னங்கிறது காலம் 2. r தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ r அப்படியே இருக்கட்டும். /100. I2 10, கீழே 100 இருக்குது. இதை அடிச்சிடலாம். கீழே 10 மட்டும் இருக்கும். நமக்கு r மட்டும் வேணும்னா இந்த கோவையை சமக்குறிக்கு ஆப்போசிட் சைடு அனுப்பிடணும். வகுத்தல் ஆயிரும். ஸோ x³ y⁴ z² x² y² z. வகுத்தல் இருக்கிற 10 ஆப்போசிட் சைடு போகும்போது பெருக்கல் ஆகிடும். சுருக்குங்க. 10 x³ இங்கே x². அப்போது x மட்டும்தான் இருக்கும். x y⁴ இங்கே y². அப்போது y² மட்டும் இருக்கும். z² z மட்டும் இருக்கும். 10x y² z சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 102. a/b = 5/4, c/a = 6/5 எனில் a/b + c = என்ன? இப்போ பாருங்கள், a/b = 5/4. இப்போ a 5 பங்குகள், b 4 பங்குகள்னு புரிஞ்சுக்கலாம். c/a = 6/5. இப்போ c 6 பங்குகள், a 5 பங்குகள்னு நினச்சிக்கலாம். இப்போ இப்போ a வந்து 5 பங்குகள் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a/b + c. இப்போ b-யும் c-யும் ஆட் பண்ணிக்கிங்க 10. இப்போ a 5 பங்குகள், b + c. இது b, இது c, 2 ஆட் பண்ணிக்கிங்க 10. இதை சுருக்க முடியும் 1:2. ஆகவே a/b + c அதனுடைய விகிதம் 1:2. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 103. 1% ஆஃப் 0.1 மதிப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்? 0.1 1% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 0.1 அதனுடைய 1% எவ்வளோ? 1% அப்படின்னா 1/100. இப்போ பாருங்கள், தொகுதி எல்லாத்தையும் பெருக்கிங்க. 0.1/100ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுருக்காங்க. 100ஆல் வகுக்கும்போது மேலும் 2 இடமதிப்புகள் தள்ளி தசம புள்ளி வைக்கணும். இப்போ 1 0 0.0. இதுதான் சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 104. 10 ஆண்கள் ஒரு சுவற்றை 8 நாட்களில் கட்டி முடிப்பார்கள். அதே வேலையை அரை நாளில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை? நாட்கள் அப்படின்னாவே எதிர்மாறல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எதிர்மாறலில் நிலைத்த மாறிலி xy, நேர்மாறலில் நிலைத்த மாறிலி x/y. 10 ஆண்கள் ஒரு சுவற்றை 8 நாளில் கட்டி முடிக்கிறாங்க. அதே வேலையை அரை நாளில் செஞ்சு முடிக்கணும்னா எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்களை x அப்படின்னும் நாட்களை y அப்படின்னு எடுத்துக்கலாம். நிலைத்த மாறிலி xy.
ஸோ 10 × 8 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1/2. 10 × 8 ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கும்போது x/2. நமக்கு எக்ஸ் தான் வேணும். வகுத்தில் இருக்கிற 2 இந்த பக்கம் வந்துடணும். ஆல்ரெடி 10 × 8 இருக்குது 80. வகுத்தில் இருக்கிற 2 இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 160. ஆகவே அரை நாளில் அதே வேலையை செய்து முடிக்க 160 ஆண்கள் தேவை. ஆப்ஷன் 2. கேள்வி 105. கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன? பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோணம், அதுக்குள்ளே ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ இது 90 டிகிரி, இது 40 டிகிரி, 130. அப்போ இது என்னவாக இருக்கும்? 50 டிகிரியாக இருக்கும். ஏன்னா 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். செங்கோணம் அப்படின்னாவே அது 90 டிகிரி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சிறிய முக்கோணத்தை எடுத்துங்க. இது 50 டிகிரி, இது 90 டிகிரி, 140. இப்போ இந்த எக்ஸ் மட்டும்தான் வேணும். இப்போ இது 40 டிகிரியாக இருக்கும். எக்ஸின் மதிப்பு 40 டிகிரி. ஆப்ஷன் 1. கேள்வி 106. ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்துள்ள கோணங்கள் 2x மற்றும் 3x ஆகும் எனில் அவற்றின் அளவுகள் என்ன? இணைகரத்தின் பண்புகள் படித்து பார்த்தா நமக்கு தெரியும். எதிரெதிர் கோணங்கள் சம அளவிலும் அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாகவும் இருக்கும். இங்கே அடுத்தடுத்துள்ள கோணங்கள் 2x 3xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவற்றின் கூடுதல் 5x. 5x சமம் 180னா x ஈக்குவல் டு 180ஐ 5ஆல் வகுக்கணும். 5 15 மீதி 3 6 5 30. இப்போ 36 டிகிரி. எக்ஸ் வந்து 36. 2x 36னா 72. 3x 36 3ஆல் பெருக்கிக்கோங்க. 18 மிச்சம் 1 108. 72, 108 டிகிரியாக இருக்கணும். ஆப்ஷன் 1. கேள்வி 107. கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் P என்ற புள்ளியானது C என்ற புள்ளியை பொறுத்து 270 டிகிரி கடிகார எதிர் திசையில் திருப்பப்படுகிறது எனில் P என்ற புள்ளியின் புதிய அமைவிடம் என்ன? அமைவிடம்னா x, yயில் தான் சொல்லணும். முதல்ல x அச்சின் ஆயத்தொலைவு, அடுத்தது y அச்சின் ஆயத்தொலைவு. ஒரு புள்ளியை பொறுத்து கோணங்கள் எப்படி மாறும்? ஒவ்வொரு கால் பகுதியும் 90 டிகிரி. நமக்கு 270 டிகிரி ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுவும் கடிகார எதிர் திசையில். இப்போ 3 திசைகள் திரும்பணும். 90 180 270 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். P 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துடும். மீண்டும் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது அதுக்கு நேராக எதிர் திசையில் இந்த இடத்துக்கு வந்துடும். மீண்டும் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது மொத்தமாக 270 டிகிரி. அப்போ P அப்படிங்கிற புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடும். எக்ஸ் அச்சின் ஆயத்தொலைவு 8, y அச்சின் ஆயத்தொலைவு 7. இப்போ புதிய அமைவிடம் P என்ற புள்ளிக்கு 8, 7. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 108. முக்கோணம் ஏபிசியில் AB 5 சென்டிமீட்டர், BC 13 சென்டிமீட்டர், AC 12 சென்டிமீட்டர் ஆகும் எனில் செங்கோணம் அமையும் முனை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா செங்கோணம்னு சொல்லிட்டாவே அது செங்கோண முக்கோணம் தான். செங்கோணம் இந்த இடத்துல இருக்குது. எந்த பக்க அளவு அதிகம்னு பார்க்கணும். 13 தான் அதிகம். ஸோ ஒரு செங்கோண முக்கோணத்தில் மிக நீண்ட பக்கம் கர்ணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுதான் 13 சென்டிமீட்டர். பிசின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு முனையில் B, ஒரு முனையில் C. இப்போ இங்கே என்னவாக தான் இருக்கும்? கண்டிப்பாக ஏவாகத்தான் இருக்கும். AB என்ன? 5, AC 12 சென்டிமீட்டர். செங்கோணம் அமையும் முனை வந்து A தான். இப்போ A என்பது சரியான விடை. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 109. சராசரி 8ஆக மாற இந்த குழுவில் என்ற எண் குழுவிலிருந்து எந்த எண் நீக்கப்பட வேண்டும்? முதல்ல எத்தனை தரவுகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த எண் குழுவில் உள்ள எண்களின் கூடுதலை 10ஆல் வகுத்தால் தான் சராசரி கிடைக்கும். இந்த எண் குழுவில் மொத்தம் எத்தனை எண்கள் கொடுத்துருக்காங்கன்னா 10 எண்கள் இருக்குது. இந்த 10 எண்களின் சராசரி கூடுதல் 81. சராசரிங்கும்போது 10ஆல் வகுக்கணும். 8.1 வருது. ஆனால் நமக்கு சராசரி 8 தான் வரணும். எந்த நம்பரை நீக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த குழுவிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினா அந்த எண்களில் உள்ள அந்த குழுவில் உள்ள எண்கள் மொத்தம் 9000. அவற்றின் கூடுதல் 72 தான் வரணும். இப்போ 81 இருக்கே, 72 வரணும்னா எண் 9ஐ நீக்கணும்.
இப்போ நீக்கும்போது தான் நமக்கு சராசரி 8 கிடைக்கும். சரியான விடை ஆப்ஷன் 2. இந்த குழுவில் மொத்தமாக 10 எண்கள் இருக்குது. சராசரி கண்டுபிடிக்கணும்னா இவற்றின் கூடுதலை 10ஆல் வகுக்கணும். ஒரு எண்ணை நீக்க சொல்லியிருக்காங்க. நீக்கும்போது இந்த எண் குழுவில் மொத்தமாக எண்கள் 9 இருக்கும். அவற்றின் கூடுதலை 9ஆல் வகுத்தா தான் நமக்கு 8 கிடைக்கணும். ஸோ 72ஐ 9ஆல் வகுத்தால் தான் சராசரி 8 கிடைக்கும். இவற்றின் கூடுதல் 81. எந்த நம்பரை நீக்கலாம்னா 9ஆம் நம்பரை நீக்கிடலாம். சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி 110. ஒருவரிடம் 10 சட்டைகளும் 5 இசைத்தட்டுகளும் 6 வேட்டிகளும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் தனது ஆடைகளை அணிய முடியும்? இசைத்தட்டு அப்படிங்கிறது ஆடை கிடையாது. இதை நீங்கள் எடுத்துகிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 10 சட்டைகள் 6 வேட்டிகள் ரெண்டையும் பெருக்கிக்கணும். எண்ணுதலின் அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் தகவல் செயலாக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டை 10. இப்போ ஒரு வேட்டிக்கு 10 வழிமுறையில் ஆடைகள் அணிய முடியும். அப்போ 6 வேட்டிக்கு 60 வழிமுறைகளில் ஆடைகளை அணிய முடியும். சரியான விடை ஆப்ஷன் 3. தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் 1 சேட் பகுதியில் கணித பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்த ஒரு 20 வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதே வினாத்தாளில் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களுக்கான விடைகளை பற்றி பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.